இந்த விட்டமின் டி சத்து குறைபாடுனால இருதய மாரடைப்பு வரலாம், இல்லை பக்கவாதம் வரலாம் அப்படின்னு நான் சொன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கா இல்லையா? ஆமா, கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த விட்டமின் டி சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிப்பாகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எண்டோதீலியல் டேமேஜ், இல்லைன்னா கால்சிஃபிகேஷன், இல்லைன்னா அத்திரோஸ்க்ளிரோசிஸ், இந்த மாதிரி பாதிப்பு இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கம் வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த விட்டமின் டி சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு என்ன வருது? பக்கவாதமும் மற்றும் இருதய மாரடைப்பு வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நிறைய மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, சரியா, நிறைய மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி உடல் பருமன் இருக்கக்கூடியவங்க, நீங்க எல்லாரும் என்ன பண்ணிருங்க, இந்த விட்டமின் டியை கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. கண்டிப்பா. ஏன் அப்படின்னா, இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி விட்டமின் டி சத்து குறைபாடு இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா சுகருக்கும் ப்ரெஷருக்கும் நிறைய வருஷம் மாத்திரை போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, கேன்சர் வர்றான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. குடல் கேன்சர், மார்பக கேன்சர், பிராஸ்டேட் கேன்சர், அவ்வளோ ஆபத்து விட்டமின் டி சத்து குறைபாடு. கிட்னியில கல், நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க, கிட்னியில கல்லுக்கு எத்தனை தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு. தூக்கமின்மை, தூக்கமே வராது, தூக்கம் வராமல் இருக்கு, அது கூட மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? தூக்கமின்மை, அதே மாதிரி எலும்பு முறிவு, அது மட்டும் இல்லை சோரியாசிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எதனால வருது? விட்டமின் டி சத்து குறைபாடுனால வருது, மறந்துடாதுங்க. அதனால நீங்க மருத்துவத்தில் எந்த புத்தகத்தாலும் படிச்சு பாருங்க, இந்த விட்டமின் டி சத்து குறைபாடு வராமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னா, இல்லை வந்த பிறகு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய முதல் ட்ரீட்மெண்ட்டு, பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அடுத்தது சன்பாத், வெயிலில் நிற்கிறது. கடைசி தான் என்னது? மாத்திரை. அதுக்கப்புறம் கடைசி இன்ஜெக்ஷன்ஸ். அப்போ எது ரொம்ப முக்கியமானது? பேலன்ஸ் டயட் தான் ரொம்ப 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 முக்கியமானது. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, சேவ் பண்ணி வச்சு ஒரு கூட போட்டு கேளுங்க. அப்போதான் விட்டமின் டி சத்து குறைபாடு எவ்வளோ ஆபத்துன்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க. மறக்காம ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேர்ல்டுலேயே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகேவா?